அப்புறம் இதில் நாங்கள் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சோன்னா மண், அதுக்கப்புறம் மண்ணோட தரமும் டாக் சாயில் நல்லாவே இருக்குது. இது எப்படின்னா இப்போ இந்த மண் இருக்குல்ல, இந்த மண்ணோட வாசனையும் நமக்கு நல்லாவே இருக்குது. ஸ்மெல் பண்ணி பார்க்கலே அந்த மண் வாசனை நல்லா தெரியுது. மித்த டைமிங்கில் இவ்வளோ இருக்குமான்னு தெரியல, ஆனால் நல்லாவே இருக்குது. மண்ணோட இது பொறுன்னு இருக்குது, பவுடர் மாதிரி இருக்கு. பவுடர் கணக்கவே இருக்குது. இன்னொரு வாட்டி எடுத்து போடுங்க. கட்டியாக தான் இருக்கும். நான் இந்த வயலில் சின்ன பிள்ளையிலேருந்தே நான் பார்த்துருக்கேன். வயலில் நம்ம மண்ணை எடுத்தோம்னாலே கட்டி மாதிரி தான் இருக்கும். இப்படிலாம் உடச்சலாம் விட முடியாது. இவ்வளோ ஈரமான வயல்லே அது கட்டி தான் பிடிச்சிருக்கும். இது இவ்வளோ பொறுன்னு இருக்குது. புழுவும் நல்ல வயலில் தங்குது. மரத்தில் முன்ன மண் இந்த ஆமாம் மண்புழுக்கள் நிறைய இருக்குது. ஆமாம் நல்லாவே இருக்குது. ஏன்னா முன்னாடி பூச்சிக்கொல்லி யூஸ் பண்ணியிருந்தாலும் எது நம்ம யூஸ் பண்ணாலும் அந்த புழுக்களும் சேர்ந்து தான் சாவுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இது கொடுக்கறனால அந்த மண்புழும் நல்லா இருக்குது. பண்ணி என்ன செய்யுது, நைட்டில் வந்து தோண்டி பார்க்குது. அது பார்த்த இடங்கள்ல அந்த புழுக்களுக்காண்டி அது இருக்குது, அது தெம்மை கண்டுபிடிக்கலாம். அது